இன்னைக்கு வந்து ம், எபிரேயர் 10வது அதிகாரம் 26 39 வரைக்கும். சரி, எபிரேயர் 10 26 39. அதுல 26 27 ஒரு பகுதி, அப்புறம் 28 31 ஒரு பகுதி, 32 34 ஒரு பகுதி, அப்புறம் 35 39. சரியா? வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியை நீராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2 3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சரி, இதுல முதல்ல 26 27 அதுல நம்ம பார்க்கிறோம். இப்போ நேற்று கடைசியா நம்ம பார்த்தது 10வது அதிகாரம் 19 25. அதுல நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோம், பற்றி கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த 19 25 விசுவாசிகளுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரெல்லாம் சுவிசேஷத்தை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன காரியம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு சிலர், அதை நிராகரிக்கிறவங்க பலர். அப்போ இந்த 2வது குரூப் பத்தி தான் நம்ம இந்த காரியத்துல பார்க்க போறோம். அதே போல எபிரேயர் ஏற்கனவே விசுவாசத்துல கொஞ்சம் வேவர் ஆகுறாங்க, டவுட் வருது அவங்களுக்கு, பழைய முறைமைக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரவங்களுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, இது நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கொடிதான ஒரு காரியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் விளக்குறார். இப்ப சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம 6வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அவங்க ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் அப்படின்னா சில காரியங்கள் பார்த்தோம். அப்போ இங்கேயுமே ஆசிரியர் அதை தான் சொல்ல வர்றார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். அப்போ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற ஒரு கூட்டம், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க, ஏற்கனவே சத்தியத்தை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யூதர்களுக்கு எழுதியிருக்கிறாரு. அப்படி எழுதியிருக்கும் போது அவர் இவ்வளோ விளக்கம் கொடுத்து எழுதுறாரு இந்த நிருபத்தை. இதே போல ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அவங்கவுங்க நிருபத்தை அவ்வளோ விளக்கமா எழுதி கொடுத்தும் அதை கேட்டும் அதை விசுவாசியாதவர்கள். அப்ப இந்த விசேஷமா நம்ம எபிரேயர் புத்தகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எவ்வளவு சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை ஆசிரியர் எழுதிட்டு வர்றார். அப்ப இதை கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க இதை விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க சத்தியத்தை அவ்வளவு தூரம் அறிந்திருந்தும் அந்த அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது.
அப்போ இதுல வந்து நம்ம எப்படி யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி டீட்டெயில்டா விளக்கங்கள் கிடைத்திருக்காது. அவங்களுக்கு வந்து சொல்லப்பட்டு இருக்கிறாது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் வந்து ரொம்ப தெரியாதவங்க மேபி அவங்க விசுவாசத்துல அசைக்கப்படலாம் அப்படிங்கிறது குறித்து இந்த இடத்துல சொல்லப்படல. இங்க கிரேக்க மொழியில வந்து அறியும் அறிவு அப்படின்னு சொல்லும்போது டீப் நாலேஜ், நல்ல ஒரு நாலேஜ், இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை குறித்த ஒரு டீப் நாலேஜ் வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க. அவங்க காதுகளுக்கு போயிருக்குது, அவங்க இருதயத்துக்கு போயிருக்குது. ஆனாலும் அவங்க விசுவாசிக்கல. அப்படிங்கிற போது தான் அது எப்படி வருது அப்படின்னா, மனப்பூர்வமாய் அவங்க பாவம் செய்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்களுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க. அப்போ அதுல வந்து சாக்கு போக்கு சொல்லுறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறத அவங்க சொல்ல முடியாது. ஸோ இது வந்து டீப் நாலேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்க மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், அப்போ அப்படி மனப்பூர்வமாய் அவங்க பாவம் செய்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஹிஸ்டரியில நம்ம பார்க்கும்போது 70வது ஏடியில எருசலேம் தேவாலயம் முற்றிலுமா வந்து அழிக்கப்பட்டு போயிருது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பலி செலுத்துகிற முறைமையே இல்லை, பலி செலுத்தப்படலை. அப்படிங்கிறப்போ ஹம், இப்போவும் ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு, இயேசு கிறிஸ்து தான் ஒரே தரம் பலியிடப்பட்டாச்சு, அவர் மூலமா தான் பாவம் மன்னிப்பு. அப்ப நீங்க வந்து மனப்பூர்வமாய் பாவம் செய்தீங்கன்னா உங்களுக்கு வேற பலி செலுத்துவது முடியாது. அப்ப அதனால வர விளைவுகள் என்ன? இப்ப பலி செலுத்துறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பலியிடப்பட்டுட்டார், அதனால தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு. இப்ப அதை நீங்க நிராகரித்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு மனப்பூர்வமா நீங்க நிராகரிக்கும் போது உங்களுக்கு வருகிற விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு, பயம், அதுக்கப்புறம் பட்சிக்கும் கோபாக்கினை, இது வந்து வருகிறது. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல பேசப்படுகிறது இல்ல. தேவனுடைய அன்பு, அதை பத்தி தான் வந்து இப்ப கிறிஸ்துவ இதுலயும் நம்ம எங்க பார்த்தாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, இதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா ஆசிரியர் வந்து இப்ப எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கோபாக்கினை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது பட்சிக்கும் கோபாக்கினை அப்படின்னு சொல்லி, விரோதிகளை பட்சிக்கும். அப்ப தேவனுக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களை வந்து தேவன் வந்து விரோதிகளாய் தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து நீதி செய்கிற தேவன். அப்போ விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை இருக்கும். நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணு வருது. இப்ப நீங்க வந்து இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து உங்களுக்கு வருகிற உபத்திரவங்களின் மத்தியில உங்களுடைய யூதர்கள் மற்றவர்கள் சொல்கிற காரியங்களை பார்த்து நீங்க வந்து அப்படி போகிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி பயத்தோடு எதிர்பார்க்குதல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பயம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னும் நான் பாவிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். அந்த பலியை நீங்க விசுவாசிக்கலாம், இயேசு கிறிஸ்துங்கிற பலியை நீங்க விசுவாசிக்கலாம், அப்போ அந்த பயம் வந்து இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது, அந்த பயம் வந்து நீக்கப்பட்டு போகும். அப்ப அதுதான் வந்து ஆசிரியர் சொல்றாரு. அப்ப 26, 27ல வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சுவிசேஷத்தை நன்கு அறிந்தவர்கள் நீங்க உதாசீனப்படுத்துறீங்கன்னா அது எதை குறிக்கிறது? நீங்க மனப்பூர்வமாய் உதாசீனப்படுத்துறீங்க. அப்படி நீங்க மனப்பூர்வமாய் உதாசீனப்படுத்தும் போது வேறொரு பலி செலுத்த முடியாது. அதனால வர விளைவுகள் வந்து நியாயத்திற்கு பயம், கோபாக்கினை. அந்த கோபாக்கினை பட்சிக்கிறதா இருக்கிறது. அப்ப அந்த கோபாக்கினை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கற்றுக்கொண்ட மோசையின் புத்தகத்திலிருந்து அவர் வந்து சொல்றார். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2, 3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு வந்து தெரியும், பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கை காரியங்கள்ல வந்து பார்க்கும்போது எப்படி தேவனுடைய கட்டளையை மீறுகிறவர்களுக்கு வந்து சாட்சிகள் இல்லாம கண்டிப்பா தண்டனை கிடையாது. 2, 3 சாட்சிகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா என்னாகமம் 15வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களாயிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியினால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல். அப்ப மனப்பூர்வமாய் நீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க துணிகரமாய் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய கட்டளை பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டது வந்து
ஆயிடுச்சுங்கிறத அவர் வந்து சொல்றாரு. அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, அது வேலிடிட்டி முடிஞ்சிடுச்சு, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, எல்லாமே முன்னால சொல்லிட்டார். அப்போ வந்து இந்த காரியத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தண்டனையை கொடுப்பாரானால், ஒரு கோபாக்கினையை வந்து இறங்குமானால், அப்ப நீங்க வந்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலைன்னா உங்களுடைய காரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்றார். இப்போ மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் வந்து ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஜனத்துல இருந்து அர்ப்பண்டு போகணும் தான் கர்த்தர் வந்து கட்டளை கொடுக்குறாரு. அப்போ அப்படி தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாதவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவர்களுக்கு தேவனுடைய நீதி சரிகட்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னா, இது வந்து புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எபிரேயர் முதல்லயே நம்ம வந்து பார்த்துட்டோம், முதல் சில அதிகாரங்கள். அப்போ அப்படிப்பட்டவரை வந்து நீங்க இது பண்றீங்கன்னா உங்களுடைய தண்டனை இவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு. இப்ப தேவனுடைய குமாரனை என்ன பண்றாங்க? 23:9 வந்து 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தாங்க, தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல சொல்லப்பட்டது எல்லாம் இவர் மூலமாய் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து எவ்வளவு பெரியவர் அப்படிங்கறது தான் ஆசிரியர் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அப்படிப்பட்ட தேவன் அனுப்பின ஒரு குமாரனை, இந்த வசனத்துல வந்து என்ன சொல்றாங்க, திரித்துவத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தேவன் அனுப்பின அந்த குமாரனை நீங்க காலின் கீழ் மிதித்து அப்படின்னு சொல்லும்போது தேவனை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க. ரெண்டாவது, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அப்போ இரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுவும் புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவினாலதான் வந்து பாவ மன்னிப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையின் இரத்தம் வந்து பரிசுத்தம் செய்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னை அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல, விசுவாசிகளை பரிசுத்தம் செய்கிறது அது சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து எடுத்துக்கலாம். தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம். நிறைய அது என்னென்ன காரியங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லி, தேவனோட அது வந்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம், நம்மளை பரிசுத்தம் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம், நிறைய காரியங்கள் பார்த்தோம். ஆனா அந்த ரத்தத்தை வந்து நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது அசுத்தம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை, அப்ப பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம வந்து சகரியால வந்து பார்க்குறோம், உங்களுக்கு மேல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவின்னு சொல்லும்போது கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அப்ப அந்த கிறிஸ்துவின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னு. அப்ப முதல்ல வந்து காலின் கீழ் மிதித்து ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத பாவம், துணிகரமான பாவம். நம்ம முன்னாடியே ஒரு நாள் பார்த்தோம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் எது அப்படின்னு சொல்லி. இப்ப மரணத்துக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அப்போ அது வந்து மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஆனா அந்த விசுவாசத்துக்கு அப்புறம் நம்ம செய்யற காரியங்கள் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கவே இல்லைன்னா எனக்கு மரணம் தான். அப்ப அந்த பாவம் தான் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம். அப்போ தேவன் வந்து என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா உங்கள் மேல நான் வந்து நீதி சரி கட்ட வேண்டும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அதுக்கு ஒரு சில வசனங்களை வந்து ஆசிரியர் எடுத்து சொல்றாரு. உபாகமம் 32வது அதிகாரம் 35, 36. உபாகமம் 32, 35, 36. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். இப்ப இதுல இருந்து அவர் வந்து 2 வார்த்தையை எடுத்திருக்கிறார். பழி வாங்குதலும் எனக்குரியது, அடுத்து வந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி. இப்ப பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்ம மனுஷங்க நினைக்கிற மாதிரி
இவங்க எனக்கு செஞ்சுட்டாங்க, நான் வந்து சரிக்கு சரி கட்டுவேன், அப்போ நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்கள் பேசுவோம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம இதை எடுத்துக்க கூடாது. தேவன் எதை செய்தாலும் வந்து அவர் சரியாய் செய்கிறார், அவர் நன்மையானதை தான் செய்கிறாரு. ஹீ இஸ் ஜஸ்ட் அண்ட் ரைச்சியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீதி சரிகட்டுதலை குறிக்கிறது. அவர் வந்து ஒரு ஜஸ்ட் காட் வந்து நியாயத்தையும் நீதியும் தான் அவர் செய்வாரு, அதுதான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு வேதத்துல கொடுத்துருக்கல. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல குறிக்கிறது. மற்றபடி வந்து ம், நீங்க என்ன விசுவாசிக்கல அதனால உங்களை நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து இல்லை. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தண்டிக்க தான் செய்யணும். தேவன் வந்து நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதுக்கு தண்டனை உண்டு. அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம எல்லாருமே என்னைக்கு இந்த உலகத்துல ஆதாம் வந்து விழுந்து போனாரோ அன்னையில இருந்து நம்மளுக்கு என்னதான் தேவன் செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னா தண்டித்திருக்க தான் செய்யணும். முழுவதுமாய் அவர் அழித்து போட்டிருக்கணும். ஆனா அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து உலகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமி வந்து நிலைத்து இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல தேவன் வந்து நீதி உள்ளவர் அப்படிங்கிறத அவர் வந்து காண்பிக்கிறார். ஒரு சில வசனங்கள் வந்து பார்க்கலாம். சங்கீதம் 58:10. பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல நம்ம சங்கீத புத்தகத்துல வந்து பார்க்கும்போது நீங்க வந்து என் சத்துருக்களை அழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து மகிழ்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் அப்படின்னு சொல்லும்போது இது எதை குறிக்கலை அப்படின்னு சொன்னா, என்னுடைய சத்ரு ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த சத்ருவை நீங்க வந்து கொன்னுட்டீங்க அதனால நான் வந்து மகிழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத குறிக்கல. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை தேவன் இன்றும் காண்பித்து கொண்டே இருக்கிறார், அதனால நான் வந்து மகிழ்கிறேன். ஒரு நீதிமான் வந்து இன்னொருத்தர் தண்டிக்கப்படும் போது, அதாவது துன்மார்க்கர் தண்டிக்கப்படும் போது அவன் மகிழ்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷனுக்கு இது தேவைதான், அதனால அவனுக்கு கிடைச்ச தண்டனை தான் அப்படின்னு இல்லை. தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை காணும்போது நீதிமான் வந்து மகிழ்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல 59வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் சங்கீதம். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, சத்துருக்கள் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியாதவர்கள், இல்லை தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமானவர்கள், அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமானவர்கள். இல்லை அந்த தாவீது எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அந்த சிங்காசனத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் தேவனால. அப்ப அவருக்கு விரோதமாய் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு விரோதமாய் வருகிற விரோதிகள். அப்ப அவர்களுடைய நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க அழிந்து போகிறாங்கிறதுல தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர் அப்படிங்கிறது தான் வந்து பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கிறோம். அதே போல எண்ணாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். அப்ப இந்த இடத்துலயும் வந்து மீதியானியர் வந்து தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் வருகிறவர்கள். அப்ப அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் வந்து பழி வாங்குதல் அப்படிங்கிறது வருதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா தேவன் நீதி உள்ளவர் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி பழி வாங்குதல் அல்ல, தேவன் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறது தான் வந்து அதில் பார்க்குறோம். அதே போல 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 48வது வசனம். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அப்போ ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தேவன் வந்து ஏன் எப்படி மாற்றாரு அப்படின்னா, தேவனை விரோதிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை தேவன் தண்டிக்கிறார். அதன் மூலமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒரு சில வசனங்கள் பார்த்தோமா. அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லும்போது தம்முடைய ஜனங்கள் அப்படிங்கிறது இந்த பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது.
அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பாருங்கிறப்ப இதுக்கு முன்னாடி பார்க்கிற வசனத்தின்படி மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள் 2-3 சாட்சியினால அவங்க நியாயம் தீர்க்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அப்படி ஒரு நிலை உண்டு அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இந்த உலகத்துல வாழும்போது தேவன் நம்மளை டிசிப்ளின் பண்றாரு, சிக்ஷித்து நம்மளை டிசிப்ளின் பண்றாரு. இப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அறிவோம். அடுத்தது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. அப்ப இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க எழுதுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க வாழ்கிற காலத்துல, இவங்க வாழ்ந்த இடங்கள்ல அநேக விக்கிரகங்கள் மத்தியில தான் அவங்க வாழ்கிறாங்க. அதற்குள்ள அவங்க இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு தான் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு உண்டுன்னு தெரியும், நீங்க நியாயப்பிரமாணத்தை படித்திருக்கிறீங்க, எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறீங்க. அவர் இன்றும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் தான் நியாயம் தீர்க்க போறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால அவர் நியாயம் தீர்க்கிறார். இப்ப ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு தூரம் நீங்க அந்த 26வது வசனத்துல பார்த்தோம்ல, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து அப்படின்னு சொல்லும்போது, ஒரு டீப் நாலேஜ் இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிந்திருக்கிறீங்க, தேவனை பத்தி அறிந்திருக்கிறீங்க. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளை விழுந்தா, நீங்க பழைய உடன்படிக்கையே தேவன் அவ்வளவு நீதி செருகிட்டுகிறவராய் இருந்தால், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கோபாக்கினை உங்க மேல வரும்போது நீங்க எப்படி அதை தாங்கி கொள்ள போறீங்க. அதனால நீங்க மனம் திரும்புங்கிறது தான் அவர் சொல்றாரு. நம்மளுக்கு அநேக வசனங்கள் தெரியும். யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்னு சொல்லி. அது என்ன அதிக பாவம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல லூக்கா 12வது அதிகாரம் 47வது வசனம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப இந்த 2 இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல பொந்தி பிலாத்து அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்துட்டாங்க. யூதர்கள் தான். அப்போ யார் இயேசு கிறிஸ்துக்கு அகேன்ஸ்டா வராங்கன்னா, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், பரிசேயர் அப்படின்னு பார்க்கும்போது, மூப்பர்கள், ஆலோசனை சங்கத்தார் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கெல்லாம் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், மற்றவர்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், மற்ற யூதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்குறாங்க. அவர்களுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, இங்க யாரை இயேசு கிறிஸ்து இது கம்பேர் பண்றாருன்னா, பொந்தியு பிலாத்து அப்படிங்கிறவரை அந்த பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர்களோடு கூட அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. அப்போ நீங்க இவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறீங்கன்னா, நீங்க வேத பிரமாணங்களை கற்று அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நீங்க கணக்கு கொடுக்க வேண்டியது ஜாஸ்தி. பொந்தி பிலாத்துக்கு எதுவும் தெரியாது. அவர் யூதர் அல்ல, ஒரு ஜென்டைலா இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவரை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நீங்க தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறதை அறிந்திருக்க வேண்டியவர்கள். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, அதுல சின்னுடைய டிகிரி அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு சின்னும் ஒவ்வொரு தண்டனையா, ஒவ்வொரு பாவத்துக்கும் அப்போ ஒவ்வொரு தண்டனையா அப்படிங்கிறதல்ல. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு தூரம் கடவுளுக்குள்ள இருந்திருக்கணும், உங்களுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, நீங்க அதை விட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு அதிக பாவம் உண்டு அப்படின்னு. மற்றபடி பாவிகள் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாதவர்கள் பாவிகள், அவர்களுக்கு தண்டனை, அவ்வளவுதான். நமக்கு ஆக்கினை கிடையாது.
ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்ப இந்த இடத்துல அதிக பாவம் உண்டுன்னு சொல்லும்போது அந்த பரிசேயர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க விசுவாசிக்கல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அப்ப அதிக பாவம் உண்டுன்னு சொல்லும்போது அகைன் அவங்க எனிவே நரகத்துக்கு போறாங்க, இல்ல தேவன் அவர்களை தண்டித்து அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுல டிகிரி ஆஃப் சின் இருக்குமா, அதிகம் கம்மி அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதே தான் நம்ம லூக்கா வந்து 12வது அதிகாரம் 47வது வசனத்திலையும் பார்த்தோம். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கு ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும். அப்போ சத்தியத்தை நன்கு அறிந்தவர்கள் நீங்க, உங்களுக்கு ஒரு டீப் நாலேஜ் கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க ஆயத்தப்படலை, உங்களுடைய இருதயத்தை வந்து அவரிடத்துல திருப்புவதற்கு நீங்க ஆயத்தப்படலை, அடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு அநேக அடிகள் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நம்மளை குறிக்கல, விசுவாசிகளை குறிக்கல. அவிசுவாசிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. அப்ப அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறது? நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், சத்தியத்தை நன்கு அறிந்திருக்கிறோம், அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், நம்மளுக்கு என்ன அடிகளே கிடையாதா அப்படின்னா நமக்கு அடி உண்டு. எப்படிப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய பாவத்திற்கு ஏற்றாப்புல நம்மளை டிசிப்ளின் பண்றதுக்கு தேவன் ஒரு சில இடங்கள்ல நம்ம உபத்திரத்துக்குள்ள கொண்டு போகிறார். அப்போ நீங்க வந்து அதிக பாவம் செய்தீங்கன்னா உங்களுக்கு அதிக தண்டனை, நீங்க வந்து ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பாவம் செய்தீங்கன்னா நீங்க சின்ன தண்டனை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தேவன் ஒருவரை வந்து டிசிப்ளின் பண்ணி சிட்சித்து அவங்கள வந்து நேர்வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுவே அவருடைய கையில விழுகிறதா தான் இருக்கிறது. தேவன் இடத்துல நம்ம ஒரு தண்டனை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து கம்மி கூட அப்படிங்கிறது வந்து இல்லை. அதுல அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு ஜாஸ்தி, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்க வேண்டியது வந்து ஜாஸ்தி. விவரம் தெரிந்தவங்க, சத்தியத்தை அறிந்தவங்க விசுவாசத்துக்குள்ள வந்துருங்க அப்படிங்கிறது தான் வந்து அங்க நம்ம பார்க்கணும். அதே போல அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்ப இதுதான் வந்து மெயின். நீங்க மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயின். இல்லைன்னா ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ நம்ம இப்ப பார்த்ததுல 28ல இருந்து 31ல வந்து தேவனுடைய கோபாக்கினை அப்படிங்கிறது பட்சிக்கும், அவர் நீதி சரிகட்டுகிறவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். அப்புறம் பழிவாங்குதல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியான பழிவாங்குதல் வந்து கிடையாது. அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப அந்த இடத்துலயும் அவர் நீதி சரி கட்டுகிறாருன்னா நம்ம எதை பார்த்து சந்தோஷப்படணும், நீதிமான் எதை கண்டு மகிழ வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பாவிகளை தண்டித்தாலும் நீதிமான்களை வந்து அவர் வைத்திருக்கிறார், அதுல அவருடைய கிருபை வந்து விளங்குகிறது. அதனால நீதிமான் அதை பார்த்தும் மகிழ வேண்டும். அடுத்து 32வது வசனம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சில வார்னிங்ஸ் வந்து பார்த்தோம் முந்தின அதிகாரங்கள்ல, எப்படி அது எதை விட்டுலாம் விலகக்கூடாது, எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு 2வது அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதுவும் வந்து ஒரு வார்னிங் போர்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்க ஆனாலும் தடுமாறிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க உங்கள் முந்தின நாட்களை நினைத்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள்ள வரும்போது ஒரு உற்சாகம், நம்மளுக்கும் அதே மாதிரி தான். இயேசு கிறிஸ்துவை நம்ம ருசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு உற்சாகம் வருகிறது. அதுக்கப்புறம் வந்து நம்மளை நெருக்கும் போது உலகத்தின் காரியங்கள் உபத்திரவங்கள் அது வந்து நம்மளை நெருக்கும் போது நம்ம தடுமாறுகிறோம். அப்போ அவர் வந்து ஆசிரியர் சொல்றார், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்போ போராட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய பீரியட்ல நிரந்தரமா இருந்து கொண்டுதான் இருக்குது. அநேக உபத்திரவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சகித்திருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வரும்போது இயேசு கிறிஸ்துவை அறியும் போது அவங்க வந்து அந்த உபத்திரவங்கள்லாம் அவருடைய அன்பிற்காக, அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக நான் சகித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அப்போ நீங்க வந்து நிந்தைகள் உபத்திரவங்கள்ல நீங்க போகும்போது வேடிக்கை ஆக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் முன்பாக
அந்த கிரேக்க வார்த்தை வந்து அந்த தேட்டர் ரிலேட்டட் வேர்டு, அதனால தான் நம்ம தமிழில் வேடிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று நீங்கள் உங்களை காமிக்கிறது போல எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் நீங்கள் வந்து தாங்கி கொண்டீங்க. அந்த உபத்திரவத்தில் இருக்கிறவங்களோட கூட நீங்கள் பங்காளிகளுமாக இருந்தீங்க. அப்படி இருந்த உங்களுக்கு இப்போ எங்கே போச்சு உங்களுடைய விசுவாசம்? ஏன் வந்து நீங்கள் தடுமாறுறீங்க? முதல்ல இப்படி தானே நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஆசிரியர் கேட்கிறார். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆசைகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்போ இவர் வந்து இந்த ஆசிரியர், நம்ம ஒரு சிலர் பவுல்னு சொல்றாங்க, ஒரு சிலர் பவுல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஆசிரியர் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த ஆசிரியர் வந்து இப்போ எங்க இருக்கிறாருன்னா பிரசன்ல இருக்கிறார். அவர் சுவிசேஷத்தினால கட்டப்பட்டு இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற காரியங்கள், நீங்கள் எப்படியெல்லாம் முதல்ல இருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, அவங்க எப்படி இருந்தாங்களாம், சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள்ங்கும்போது தங்களுடைய பொருட்களை வந்து அவங்க மேன்மையாக எண்ணலை. அவங்க எதை மேன்மையாக எண்ணினாங்க அப்படின்னா, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டு என்று அறிந்து. அப்போ அந்த இதையும் அவங்க அறிந்திருக்கிறாங்க. எதை அறிந்திருக்கிறாங்க? பரலோகத்தில் வந்து அவங்களுக்கு மேன்மையான ஒரு சுதந்திரம் உண்டு அப்படிங்கிறதையும் அறிந்திருக்கிறாங்க. இப்போ இதை தான் வந்து நம்ம முதல்ல பார்த்தோம். சத்தியத்தை அறிகிற அறிவு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டீப் நாலேஜ் அவங்களுக்கு இருக்க தான் செஞ்சிச்சு. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க, சந்தோஷமாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்து சந்தோஷமாய் கொடுத்தீங்க. இனிஷியலாக நீங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை இப்போ விட்டு விடாதிருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தையில் அது எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒரு கேரண்டீட் ரிவார்டு. உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமான, இங்கே மிகுந்த பலனுக்கு ஏதுவான அப்படின்னு கொடுத்துருக்கு. நிச்சயமான அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. அது எப்படிப்பட்ட ரிவார்டு அப்படின்னு சொல்லப்படலை. ஆனால் அதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் தான் ரிவார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிதான் நம்மளுக்கும் வந்து தெரியும், நித்திய ஜீவன் தான் நம்மளுக்கு ரிவார்டு. தேவனோடு உறவாடுவது தான் நமக்கு வந்து ரிவார்டு. அப்போ அது வந்து எப்படின்னா நிச்சயம். அதனால நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தைரியம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் இதுலயே, ஒரு சில இடங்கள்ல தைரியம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து குறிக்குது. நீங்க வந்து விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்படி இப்படியெல்லாம் நீங்க வந்து கடவுளை அறிந்திருந்தீங்க, உபத்திரவங்களை சகித்தீங்க, உலகத்தார் முன்பாகவும் நீங்க வந்து எல்லா உபத்திரவத்தையும் நீங்க சகித்தீங்க. அதனால நீங்க அந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுல, அதை வந்து நீங்க விடாதீங்க. இப்போ நீங்க வந்து லைட்டா மற்றவங்க சொல்றதை கேட்டோ, இல்லை உபத்திரவங்கள்னாலேயோ, இல்லை ஏதோ ஒரு பயத்திலையோ கலக்கத்திலையோ நீங்க வந்து வெளியில போயிடலாமா இந்த விசுவாசத்தை விட்டுன்னு யோசிக்கிறீங்க. நீங்க வந்து விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்க கிடவுது. இப்போ ஏற்கனவே முந்தின வசனத்தில் பார்த்தோம், விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கிரேக்க வார்த்தையினுடைய மீனிங் வந்து என்னென்னா, டோன்ட் த்ரோ அவே. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் ஓட போகிறான் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் அவங்க வந்து மேலே ஃபுல் ரோப் மாதிரி போட்டிருப்பாங்க, 2-3 அங்கி அப்படி போட்டிருப்பாங்க. அப்போ ஹெவியாக வந்து இருக்கும். அப்போ அவங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு தான் போவாங்க. அதே போல் இப்போ நீங்கள் வந்து கலத்தி போட்டுறாதீங்க உங்களுடைய விசுவாசத்தை, விட்டு விடாதிருங்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த விசுவாச வாழ்க்கை வந்து உபத்திரவங்கள் மத்தியில் போகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கலத்தி போட்டுறாதீங்க. விட்டுவிடுங்கள் நம்ம தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் வந்து டோன்ட் த்ரோ அவே அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு தான் சொல்கிறாங்க கிரேக்க வார்த்தையில். அப்போ அந்த தைரியத்தை நீங்கள் வந்து உங்களுடைய பாரத்தை பார்த்து, உங்களுடைய உபத்திரவங்களை பார்த்து, மற்ற உபதேசங்களை கேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா கலத்தி போட்டுறாதீங்க. அதை பிடித்து கொள்ளுங்க. அந்த தைரியம் வந்து கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு, அதை பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ பொறுமை அப்படின்னு சொல்லும்போது பேஷன்ஸ், பெர்சிவரன்ஸ்ன்னு 2 இருக்குது. பொறுமை அப்படிங்கிறது ஒன்று, விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒன்று. இந்த இடத்துல விடாமுயற்சி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது பொறுமை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அது நம்மளுடைய மனதை வந்து நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அப்படியே அமைதியாக வைத்து கொள்ளுகிறது அப்படிங்கிறது வந்து பொறுமை. ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் வெளியில் என்ன காரியங்கள் நடந்தாலும் நான் பாட்டுக்கு பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் பர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஆக்ஷனில், செயல்பாடில்.
இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுகம் பட முடியாத ஒரு வியாதி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வைத்துக்கொண்டு அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து செல்ல வேண்டும். அவங்க அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால செயல்பட முடியாது. அதே போல தான் இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஆக்ஷனில் நீங்கள் காமிங்க. நீங்கள் எல்லா உபத்திரவங்கள் நிந்தைகளின் மத்தியில் நீங்கள் கடந்து செல்லும் போதும் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அது மனதளவில் இருக்கிற ஒரு பேஷன்ஸ் வந்து சொல்லலை, அது பர்சிவரன்ஸ். நீங்கள் செயல்படுகிற காரியங்கள் பேக் போயிடாதீங்கன்னு சொல்கிறாருல, உங்களுடைய யூத முறைமைகளுக்கு நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு. அதுதான் நமக்கும் வந்து தேவன் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் வந்து தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம மனசையும் நம்ம வந்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளணும். ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு பொறுமை இருக்கணும். அதே சமயம் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் இவங்களை போலலாம் நம்ம உபத்திரப்படவே இல்லை. அப்போ நம்மளுக்கு வருகிற சில காரியங்கள் உபத்திரமாய் நம்மளுக்கு தோன்றினாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய செயல்பாடு, நம்ம வெளிப்படுத்துகிற காரியங்கள், பிறரிடத்துல காண்பிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து பொறுமையை அது வந்து காண்பிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இப்போ தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரோடு கூட நம்ம இருக்க வேண்டும்ங்கிறது தான் அவருடைய சித்தமே. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அடுத்தது வந்து சொல்றாரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு. அப்போ எதுக்கு இந்த பொறுமை வேணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு அப்போ ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்ம வந்து சொல்லுவோம் நம்மளுடைய ரெட்ஷிப் வந்து காட்ஸ் லவ் வந்து அன்கண்டிஷனல் லவ், அதனால நம்ம விசுவாசித்தா போதும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல அவர் வந்து சொல்றாரு, ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன் பொறுமையாக இருக்கணும்னா, நீங்கள் பொறுமையாக இருந்தாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற முடியும். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு காரியம் சொல்றாரு, நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, கண்டினியூஸா அவருடைய உறவுல இருந்து அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசைக்கப்படாமல் நீங்க நிற்கணும், தைரியமாய் நிற்கணும், பொறுமை உள்ளவர்களாய் நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஸோ அவங்களுடைய காலங்களில் இயேசு கிறிஸ்து வரமாட்டார் இப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம், நம்ம வீணாக இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, அவர் வந்து தாமதம் பண்ணார், இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். அப்ப அவங்களுடைய காலங்கள்ல இருந்து நம்ம வேதத்துல பேதுருவும் சரி பவுலும் சரி கடைசி காலங்கள்ல நிற்கிறோம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு அந்த பொறுமை வந்து தேவை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இது நம்மளுக்கு தெரியும். ஆபகுக்ல இந்த வசனம் இருக்கு. ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒவ்வொருவருடைய விசுவாசம் தான் அவங்கள பிழைக்க செய்யும். நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், நம்மளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம், யாருக்காக வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா தேவன் யார் இடத்துல விசுவாசத்தை துவக்குகிறாரோ, யாருடைய இருதயம் திறக்கப்படுகிறதோ அவர்களுடைய விசுவாசம் தான் அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். அது வந்து தேவனுடைய கிருபை. இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், அகங்காரியா இருக்கிறானே அவனோட ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. அப்ப விசுவாசியாதவர்களுக்கு அவர்களுடைய இருதயம் வந்து செம்மையானதல்ல அப்படின்னு சொல்லும்போது அது பாவம் உள்ளது. ஆனா விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதுதான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். அப்போ இதுல வந்து பின்வாங்கி போறது அப்படிங்கிறது வந்து விசுவாசி பின்வாங்கி போக முடியாது. யார் அப்ப வந்து பின்வாங்கி போவாங்க? விசுவாசிக்கிறோம் நினைச்சிட்டு உள்ள வந்து அவருக்காக பாடுகளை நிந்தனைகளை எல்லாம் வந்து சகித்து கொண்டு திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா டவுட் வந்துடுது. இந்த மார்க்கத்துல வந்து நம்ம வீணா வந்துட்டோமோ, இல்லை இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துனால நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அப்படின்னு சொல்லி பேக் வந்துடுறாங்க. ஸோ அவங்க தான் பின்வாங்கி போனவர்கள். அப்ப விசுவாசிகள் என்றைக்குமே வந்து பின்வாங்கி போக முடியாது. சபைக்குள்ள எல்லாருமே விசுவாசிகள் கிடையாது. விசுவாசிகள் யாருங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். அப்ப விசுவாசிகளும் உண்டு, அவிசுவாசிகளும் சபைக்குள்ள உண்டு. விசுவாசத்துல நிலைத்தராமல் வெளியே போக ரெடியா இருக்கிறவங்களும் உண்டு. அப்போ இப்படி வித்தியாசமான கூட்டத்தார்கள் வந்து சபைக்குள்ள இருக்கிறாங்க. சபை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப யார் பின்வாங்கி போறாங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி தங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள் வந்து உபத்திரவங்கள் வரும்போது
பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. இப்போதான் தேவன் சொல்றாரு, கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல். கெட்டு போக அப்படின்னு சொல்லும்போது நித்திய ஆக்கினைக்குள்ள நீங்க போறதுக்கு, தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல வருவதற்கு நீங்க உங்களை பின்வாங்கி போக வைத்தராதீங்க. இப்ப பின்வாங்கி போகிறவர்களாயிராமல் நாமோ அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற விசுவாசிகள், அந்த லெட்டரை வாசிக்கிறப்போ அங்க இருக்கிற விசுவாசிகளை சொல்றாரு, ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். அப்போ அந்த சபைக்குள்ள விசுவாசிகள் மட்டும் இல்லைங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபே என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பின்வாங்கி போயிடாதீங்கன்னு எழுதிட்டு அடுத்த வார்த்தை அவர் எழுதுறாரு, நாமும் விசுவாசிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப விசுவாசிகள் பின்வாங்கி போக முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள போர்ஷன்ல பார்த்தோம். இதுல நம்ம 29வது வசனத்துல கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், இது நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதுக்கு போகல. பட் அந்த போர்ஷன் மட்டும் சொல்றேன். மத்தேயு 12வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 12வது அதிகாரம் 22வது வசனம். பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்க அவனை சுஸ்தமாக்கினார். ஆனா அவரை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பெயல்சபூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து 32வது வசனத்துல 31, 32ல, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்ப இதுதான் தூஷணம். இதுதான் துணிகரமான பாவம். இதுதான் சத்தியத்தை அறிந்தும் அவரிடத்துல பின்வாங்கி போகிற ஒரு தன்மை. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் 100% மனிதனாகவும் தேவனாகவும் செயல்பட்டார். இப்போ ஒரு சில இடங்கள்ல அவரை மனிதனாய் நம்ம பார்க்கலாம். ஒரு சில இடத்துல தேவனுடைய வல்லமை விளங்க அற்புதங்கள் இதெல்லாம் நடைபெறும் போது அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் சுஸ்தமடையும் போது அவன் சொல்றான், அவர் பாவியா இருந்தா எப்படி இது செய்ய முடியும், அவர் தேவனுடைய குமாரனால் தான் இதெல்லாம் இந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சுஸ்தமான ஒரு மனிதன் சொல்லுகிறத வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் காட் செய்யும் போது, ஜீசஸ் கிரைஸ்ட் செய்யும் போது அவர் தேவனாய் வெளிப்படுகிறார். இப்ப இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம், பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவனை சுஸ்தப்படுத்தும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினாலே இந்த ஆவியை துரத்தினாரு அப்படின்னு சொல்லி, சுஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இதுல யார் வெளிப்பட்டிருக்கிறா இப்போ அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட்டு சுகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது பரிசுத்த ஆவி இல்ல, அது பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் நீங்க தூஷணம் சொல்றீங்க. இப்ப மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் நீங்க சொன்னா மன்னிக்கப்படுவீங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாய் அநேக இடத்துல வெளிப்படுகிறாரு. அந்த நேரத்திலயும் நிறைய பேர் பேசுறாங்க. அப்ப மனிதனாய் இயேசு கிறிஸ்துவை நீங்க சொல்லும் போது அது கூட மன்னிக்கப்படும். ஆனா ஆவியானவர் தேவனாய் வெளிப்படுத்துகிற தம்மை வெளிப்படுத்தும் வேளையில நீங்க அந்த ஆவியானவரை அது தேவன் இல்ல பிசாசுன்னு சொல்லும் போது அது மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லும்போது, இவரை ஒரு சிலர் சொல்றாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அவங்களுடைய சகோதரர்லாம் சொல்றாங்க, நீ இந்த இடத்துல போய் உன்னுடைய அற்புதத்தை செய்யி, அப்பனா நீ இன்னும் நல்ல பிரபலமாயிருவ, இந்த மாதிரி சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவ. அதுக்கப்புறம் இவரை பிடித்து தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள், அதாவது அவரை ஒரு மனுஷனாய் வைத்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணம் அப்படிங்கிறது அது தேவனுக்கு விரோதமான ஒரு தூஷணம், அது மன்னிக்கப்படாது. அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். இப்போ நம்ம வேதத்திலேயே முழுவதுமாய் எது பாவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மத்தேயு 12வது அதிகாரத்துல தேவன் தெளிவாய் விளக்குகிறத நம்ம பார்ப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 32வது வசனம், அதுதான் நம்ம இப்போ வாசம்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு அவ்வளவுதான்.
புரிஞ்சிருக்கும்ல, எல்லாம் புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நேம் மட்டும் நான் ஷேர் பண்றேன். இப்போ இந்த அதிகாரம் 10வது அதிகாரத்துல வந்து ஆம், ரெண்டு குரூப் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி, ஒருத்தர் வந்து வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து வார்த்தையை கேட்டு விசுவாசியாதவர்கள், அவங்களுக்கு தான் வார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த போர்ஷன்ல வந்து வார்னிங் ஒன்று இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ த வார்னிங் அகெயின்ஸ்ட் அப்போஸ்டசி. அப்போஸ்டசி அப்படின்னா இந்த துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாய் வருகிறவங்க, தேவனுடைய விரோதிகள், அவிசுவாசிகள், இது எல்லாமே சரி. அந்த தேவனுடைய சத்தியத்தை அறிந்தும் அவரை நிராகரிக்கிறவர்கள், அதான் அப்போஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனிதர்களை. அப்போ த வார்னிங் அகெயின்ஸ்ட் அப்போஸ்டசி, தே ரிசீவ் நாலேஜ் ஆஃப் த ட்ரூத். அவங்க சத்தியத்தை பெற்றிருந்தாங்க. சாங்டிஃபைடு அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தம் பண்ணப்படுகிறோம் அப்படின்னு அறிந்திருந்தாங்க. நம்மளுக்கு த என்கரேஜ்மெண்ட் டு ரிமைன் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது, விசுவாசிகள் வந்து அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, வி ஆர் என்லைட்டன்ட் அப்படின்னு, அவங்க வந்து பிரகாசிக்கப்படுகிறாங்க. யாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வந்து பிரகாசிக்கப்படுகிறாங்க. இவர்கள் வந்து பிரகாசிப்பிக்கப்பட்டும் அதுல இருந்து பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் 10:26 பார்க்குறோம். வசனத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து புரியும் நினைக்கிறேன். 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அப்போ கண்டினியூஸா வந்து நீங்க அவரை நிராகரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க. இப்போ கோ ஆன் வில்ஃபுல்லி சின்னிங், மனப்பூர்வமாய் நீங்க பாவம் செய்யறீங்க. ட்ராம்பிள் அண்டர் ஃபுட் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய குமாரனை காலின் கீழாக மிதிக்கிறீங்க. ரிகார்டஸ் அன்கிளீன், அவருடைய ரத்தத்தை வந்து நீங்க அசுத்தம் அப்படின்னு சொல்றீங்க. இன்சல்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் ஆவியை வந்து நீங்க நிந்திக்கிறீங்க. ஷ்ரிங்க் பேக் டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பின்வாங்கி போகிறீங்க. இதெல்லாம் வந்து அவங்க செய்கிற காரியங்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அந்த பின்வாங்கி போறாங்கல்ல, அவங்க செய்கிற காரியங்கள். ஆனா விசுவாசிக்கிறவர்கள் அப்படிங்கிற போது என்டியூர்ட் கிரேட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் சஃபரிங், இதே ஆட்கள் தான் அவங்களும் சஃபர் பண்ணாங்க. ஆனா விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்கள் சஃபர் பண்ணி அவரையே வந்து தங்களுடைய வாழ்க்கைய வைத்திருந்தாங்க. அப்ப என்டியூர்ட் கிரேட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் சஃபரிங், அப்போ உபத்திரவங்கள்ல அவங்க வந்து போகிறாங்க. சிம்பசைஸ்ட் வித் பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, சந்தோஷமாய் வந்து இவர் இந்த எபிரேய ஆசிரியர் வந்து சிறையில் இருக்கும்போதும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே போல அக்செப்டட் ஜாய்ஃபுல்லி சீஷர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய பணத்தை தான், அவங்களுடைய காரியங்கள்ல இருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இழப்பு தான், ஆனாலும் அவங்க வந்து அதை சந்தோஷமாய் கொடுக்குறாங்க. அப்புறம் லிவ் பை ஃபெய்த் அப்படின்னா இதெல்லாம் விசுவாசத்தோடு அவங்க வாழுகிறாங்க. ஹாவ் ஃபெய்த் டு த ப்ரிசர்விங் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுடைய ஆத்மா ஈடேற அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அதை தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா வந்து இன்னும் வாழும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி அக்கௌண்டிங் நோ லாங்கர் ரிமைன்ஸ் அ சாக்ரிஃபைஸ் ஃபார் சின், அப்போ உங்களுக்கு பலி செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பயப்படுத்துகிற ஒரு கோபாக்கினை, பட்சிக்கிற கோபாக்கினை வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பயம் உண்டாக்குகிற ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டிசர்வ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு நிச்சயமாய், அதாவது அவிசுவாசிகளுக்கு கண்டிப்பாய் ஆக்கினை தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னு. அப்புறம் காட் ஹிம்செல்ஃப் வில் ரீபே அப்படின்னா பழிக்கு பழி அவர் வந்து செய்வார். அப்புறம் காட் வில் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அவர் நியாயம் தீர்ப்பார். காட் இஸ் நோ பிளஷர் இன் ஹிம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியப்படுகிறது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நித்திய ஆக்கினை. அதே போல இங்க இருக்கிற நம்ம விசுவாசிகளுக்கு வந்து நல்ல ஒரு மேன்மையான சுதந்திரம் உண்டு. அப்புறம் நிச்சயமான ஒரு பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. அப்புறம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம நீதி உள்ளவர்கள், நம்முடைய ஆத்மா வந்து அவருக்குள்ளாக பாதுகாப்பாய் இருக்கிறது. ஸோ இததான் வந்து இந்த அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல அவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள காரியங்களை கம்பேர் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. சரி, அவ்வளோதான். சரி, இன்னைக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லலாம்.